ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் டிட் யூ நோ. ஸோ என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், என்ன டிட் யூ நோ இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது வந்து ஜென் ரிவ்யூஸ். ஸோ இவங்களை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்க்க போகிறோன்னா இதுதாங்க. இது என்ன ஒரே வட்ட வட்டமாக உள்ள கலர் கலராக இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாம், இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர்ஸ்க்கு தாங்க. ஸோ கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில கலர்ஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்கும். இன்னும் சில கலர்ஸ் வந்து ஃபேவரட்டாக இருக்காது. ஸோ எங்கே போனாலும் இப்போ ரெட் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதுன்னா எங்கே போனாலும் அவங்க சூஸ் பண்ணுற டிஷ்ஷாக இருக்கட்டும், கிளாத்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரெட் அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஸோ அது அவங்களோட சாய்ஸஸ் பொறுத்து. ஸோ கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய கலர்ஸ் இருக்குது இல்லையா? இப்போ ஒரு சின்ன குழந்தைய எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். அவங்க என்ன இமேஜரியா என்ன யோசிக்கிறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்றாங்க, கம்யூனிகேட் பண்றாங்க. ஸோ விஷுவல்ஸ் வந்து ஈஸியா போய் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு மேஜர் ரீசன் என்னவா தான் இருக்குதுன்னா, கலர்ஸ் தான். அதே மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு 3 டைப்ஸ் வந்து இருக்கு. நான் ஷார்ட்டா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்குள்ள போகலாம். ஸோ பிரைமரி அப்படிங்கிறபோது ஒரு யுனிக் கலர். இந்த கலர் வந்து எந்த ஒரு வேற 2 கலர்ஸ மிக்ஸ் பண்ணாலும் இந்த கலரை உங்களால கொண்டு வர முடியாது. அதனால தான் இத நம்ம பிரைமரி கலர்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் பிரைமரி கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ, ரெட் அண்ட் ப்ளூ. அதுக்கப்புறம் பார்க்க போறது செகண்டரி கலர்ஸ். ஸோ செகண்டரி கலர்ஸ் என்ன அப்படின்னா, பிரைமரி கலர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? எல்லோ, ரெட், ப்ளூ. அது 2யும் ஏதோ ஒரு காம்பினேஷன்ல மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கலர் கிடைக்கும். ஓகே. ஸோ பிரைமரி கலர்ஸோட காம்பினேஷன மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற கலர் தான் செகண்டரி கலர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி டெர்ஷரி கலர் என்னவா இருக்குங்கிறது கெஸ் பண்ணியிருப்பீங்க. பிரைமரி அண்ட் செகண்டரி 2யும் மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கிற கலர் தான் டெர்ஷரி கலர்ஸ். ஸோ இது வந்து பேசிக்ஸ்ங்க. இதில என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்க போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க? இருக்குதுங்க. ஒரு ஒரு கலருக்கு பின்னாடியும் ஒரு ஒரு ரெகக்னைசேஷன் இருக்கு. ஓகேவா? எமோஷன் இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ரெட் எடுத்துக்கோங்க. இப்ப ரெட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஹார்ட், லவ் அப்படி. அதே மாதிரி இப்ப பிளாக்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீஃப் நடந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரீஃப வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக் போடுவாங்க. அதே மாதிரி பீஸ் ரெப்ரசன்டேஷன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே மைண்ட்ல வர்றது அந்த ஒயிட் கலர் தான். ஸோ இதே மாதிரி எல்லா கலர்ஸ்க்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலர் சைக்காலஜின்னு இருக்கு. ஸோ இது இந்த இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா, ரெட் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட எமோஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸைட்மென்ட், லவ், ஸ்ட்ரெங்த், எனர்ஜி, பேஷன் அப்படி. ஸோ அப்படி ஒரு ஒரு கலருக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எமோஷன்ஸ் இருக்கு அதுக்குள்ள. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே ரெட் கலருக்கு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோவே நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் பத்தி சொல்ல வேணாங்கிறதுனால, அந்த இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ட இதில இன்வால்வ் பண்ணல. ஸோ அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ் இருக்கு. இந்த கலர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபன் ஃபேக்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு லெவல்ல கம்பேர் பண்ணும்போது ஒரு பாப்புலர் கலர்ன்னு எத சொல்றாங்கன்னா, ப்ளூ. அந்த மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வேஸ் எடுக்கும்போது, அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்புலர் கலர் வந்து ப்ளூ. ஸோ ப்ளூக்கு அடுத்தபடியா நெறைய பேருக்கு ஃபேவரைட்டா இருக்கிறது ரெட் அண்ட் ஆஃப்டர் ரெட் கிரீன். ஸோ இது வந்து பாப்புலர் கலர்ஸ் லிஸ்ட்ல வருது. ப்ளூ, ரெட், கிரீன். அதே மாதிரி இப்போ ஒரு ஆரஞ்ச் கலர் கப்ல நீங்க ஒரு க்ரீமி ஃப்ளேவர் காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்கன்னா, அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஃபன் ஃபேக்ட். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் ஃபர்கட்டபிள் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. சேம் வே மென் அண்ட் விமன் வந்து கலர்ஸ வித்தியாசமா பார்க்குறாங்களாம். அதுவும் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் தான். ரெட் அப்படிங்கிறது இப்போ மேலோட ஒரு கலர் விஷனா இருக்கு அப்படின்னா, அதே ரெட் கலர் பெர்செப்ஷன் வந்து ஃபீமேலுக்கு மாறுமா. அவங்களுக்கு ஆரஞ்ச் பெர்செப்ஷன் வருமா. ஓகே. ஸோ இதே மாதிரி கலர்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா மென் அண்ட் விமன் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது ஒரு ஃபன் ஃபேக்ட். ஸோ கலர்ஸ் அஃபெக்ட் டெப்த் பெர்செப்ஷன். ஸோ டெப்த் பெர்செப்ஷன்னா, இப்போ நான் ஃபேரா இருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் டார்க் கலர்ஸ் போட்டா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் டார்க்கா இருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் மாதிரி ஃபேர் கலர்ஸ் ஆர் கொஞ்சம் ஸ்கின்னி கலர்ஸ் போட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து டெப்த் பெர்செப்ஷன்ஸ கலர் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஃபன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபன் ஃபேக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஃபேவரைட் கலர்ங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகைன் இது ஒரு ஸ்பான்சர் வீடியோ. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜென் ரிவ்யூஸ். தேங்க்யூ.